நபிகள் நாயகத்தை அவதூறாக பேசிய பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் உண்மையிலேயே உதிரிகள் தானா? இவர்களுக்கு இப்படி பேசுவதற்கான தைரியம் யார் கொடுத்தது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. It is those leading the ruling party. They are the patrons of hate speech all through India. Every time a BJP leader and RSS leader open their mouth, they spew hatred against minorities, against anybody who opposes them. It is the patrons of hate speech. Vedapu Arisialin Puravalar. It is these people sitting in Delhi who are responsible for what has happened, which has shamed every Indian today. In the 75th year of India's independence, when it is a time to celebrate the fruits of the freedom struggle, unfortunately, it is both a tragedy and a challenge for India and the people of India that today we have a political force in the corridors of power in Delhi, controlling the levers of state power through the central government, who does not care for the Constitution of India. For the BJP and the RSS, in their hand is not the Constitution of India, but the symbol of the bulldozer. இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டம் என்பது வரவுள்ளது. விடுதலை போராட்டம், அந்த போராட்டத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் குறித்த கொண்டாட்டம் நடக்க வேண்டி இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இந்த தருணம் என்பது இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் சோகத்தையும் மிகப்பெரிய சவால்களையும் தான் எதிர்வைத்திருக்கிறது. இந்த தேசத்தினுடைய அதிகார மையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் சக்தி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த அமைப்புகள் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அவர்களின் கையில் ஆட்சி நடத்துவதற்காக அரசியல் சாசனத்தை வைத்திருக்கவில்லை, மாறாக புல்டோசரை தான் ஆட்சி நடத்துவதற்கு அடையாளமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். The bulldozer is a machine, but it is not just a machine today. The bulldozer represents a toxic ideology of hatred. The bulldozer represents a political strategy of the BJP RSS, which is to divide the people of India, to undo the Constitution of India, and to reach the goal of a theocratic India, which was rejected by the freedom struggle. புல்டோசர் என்பது ஒரு இயந்திரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய சூழலில் புல்டோசரை வெறும் இயந்திரமாக, மெஷினாக மட்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது. அது சில விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. உதாரணமாக, இந்த ஆட்சியாளர்களுடைய வெறுப்பு நிறைந்த, விஷம் நிறைந்த அந்த சித்தாந்தத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அதே போல பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் மக்களை பிரிப்பதற்கான ஒரு அரசியல் உத்தியின் அடையாளமாக இந்த புல்டோசர் என்பது இருக்கிறது. அரசியல் சாசனத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி பின்னுக்கு தள்ளுவதற்கான ஒரு அடையாளமாக புல்டோசர் இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கிறது. மத அடிப்படையிலான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சுதந்திர இந்தியாவில் அவர்கள் முன்வைத்த போது, ஆர்எஸ்எஸ் முன்வைத்த போது, அது இந்த நாட்டினுடைய மக்களால், தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அதை மீண்டும் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு அடையாளமாக அவர்கள் இன்றைக்கு புல்டோசரை நமக்கு முன்னாலே வைக்கிறார்கள். We are seeing the dreadful consequences of this bulldozer
very clearly in recent events. இந்த புல்டோசருடைய படுபாதகமான விளைவுகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக அண்மை காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்ல முடியும். You have heard from the respected previous speakers about the words of hate spoken by the BJP spokespersons about Prophet Muhammad. எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்களுடைய உரைகளிலே நீங்கள் கேட்டு இருக்கலாம். பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய அந்த வெறுப்பு பேச்சுக்கள் குறித்து அவர்கள் இங்கே முன்வைத்தார்கள். Today they are being described as fringe elements by the ambassador in Qatar. But are they really fringe elements? Who gave them the courage to speak such words? That is the question before us. இந்த அவதூறு பேச்சுக்களை வெறுப்பு பேச்சுக்களை விதைத்தவர்கள் உதிரிகள் என்று கத்தாரில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் விவரித்திருக்கிறார். இவர்கள் உண்மையிலேயே உதிரிகள் தானா? நபிகள் நாயகத்தை அவதூறாக பேசிய பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் உண்மையிலேயே உதிரிகள் தானா? இவர்களுக்கு இப்படி பேசுவதற்கான தைரியம் யார் கொடுத்தது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. The lady herself has publicly stated that the first call she got after she received some threats was from the office of the Home Minister, Mr. Amit Shah. The lady herself has stated that she got a call from the BJP president. The lady herself has stated that she got a call from the PMO. She herself stated that she got a call from the former Chief Minister of Maharashtra who assured her all support. பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இந்த அவதூறுகளை வெறுப்பு பேச்சை முன்வைத்த அந்த பெண்மணி பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். இந்த பேச்சுக்கு பிறகு எனக்கு சில மிரட்டல்கள் வந்தன. அந்த மிரட்டல்கள் வந்த உடனேயே எனக்கு ஆதரவு தெரிவித்து வந்த முதல் தொலைபேசி அழைப்பு என்பது உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமிருந்து அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது என்பதை அவர் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். அதை போல பிஜேபி அகில இந்திய தலைவரிடமிருந்து ஆதரவு தெரிவித்து அழைப்பு வந்தது என்பதையும் சொல்லி இருக்கிறார். இதற்கும் மேலாக பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பின் மூலமாக ஆதரவு வந்தது என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதை போல மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவர் தொலைபேசியின் மூலமாக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இதனால் உங்களுக்கு இந்த வெறுப்பு பேச்சை பேசியதால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உங்களோடு துணை நிற்போம் என்கிற அந்த ஆதரவை ஒருமைப்பாட்டை அவர் தெரிவித்தார் என்றெல்லாம் அவரே அந்த பெண்மணியே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். And therefore today from this platform and with full responsibility I say, it is not this or that spokesperson who is responsible. It is those leading the government. It is those leading the ruling party. They are the patrons of hate speech. All through India, every time a BJP leader and RSS leader open their mouth, they spew hatred against minorities, against anybody who opposes them. It is the patrons of hate speech. Vedapu Arisialin Puravalar. It is these people sitting in Delhi who are responsible for what has happened, which has shamed every Indian today. இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து
நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சினுடைய பொருளையும் உணர்ந்து அதற்கு பொறுப்பேற்றுத்தான் பேசுகிறோம். யாரோ பேசினார்கள் எங்கள் பொறுப்பல்ல என்று கைகழுவி விடுகிற விஷயம் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளை உணர்ந்து பொறுப்போடு நாங்கள் பேசுகிறோம். எனவே பிஜேபி இவர்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்த செய்தி தொடர்பாளர் பேசிவிட்டார், அந்த தலைவர் பேசிவிட்டார், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல என்று சொல்லுவது பொருத்தமல்ல. இந்த ஒட்டுமொத்த போக்கிற்கான முழுமையான காரணம் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் காரணம். ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் தான் இந்த மாதிரியான போக்கிற்கான காரணம். இவர்களெல்லாம் இன்றைக்கு வெறுப்பு அரசியலின் புரவலர்களாக, வெறுப்பு பேச்சின் பாதுகாவலர்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரத்தினுடைய எந்த தலைவர் வாயை திறந்தாலும் அது விஷமாகத்தான் உமிழப்படுகிறது, வெறுப்பு பேச்சாகத்தான் வெளியே வருகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, ஜனநாயகத்தை முன்வைக்கிற, கருத்து சுதந்திரத்தை முன்வைக்கிற அனைவருக்கு எதிராகவும் தான் அவர்கள் இன்றைக்கு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விஷத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக, பேச்சின் காரணமாக ஒவ்வொரு இந்தியரும் இன்றைக்கு தலைகுனிய வேண்டி இருக்கிறது, உலக அரங்கில் அவமானப்பட வேண்டி இருக்கிறது. They say they have suspended them, somebody has been expelled. Who cares? That is your party affair. Whether you suspend somebody, whether you expel somebody, whether you promote somebody, for 4 days you kept silent. For 4 days you took no action. And even today, we want to know, is there not a law in this country? Is there not a law against inciting communal violence? Is there not a law against provocative speech? At the drop of a hat, you will arrest people for sedition just because they criticize Narendra Modi or Amit Shah. How many innocent people are in jail today? But till today, they have not taken criminal action which they need to do against those who incited hatred. That is the double face of the BJP government. உலக அரங்கிலே விமர்சனம் எழுந்த பிறகு இந்த வெறுப்பு பேச்சை பேசியவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள், முழுமையாக நீக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் வருகிறது. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? நீங்க கட்சியில யாரை வச்சிருக்கீங்க, யாரை வெளியில அனுப்புறீங்க, யாருக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுக்குறீங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த சம்பவம் நடந்து இவர்கள் வாயை திறந்து விஷத்தை உமிழ்ந்த பிறகு 4 நாட்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து, தலைவர்களிடமிருந்து ஒற்றை வார்த்தை கூட வரவில்லை, மௌனம் சாதித்தார்கள். இன்றைக்கும் கூட நாங்கள் கேட்க விரும்புகிறோம், இந்த நாட்டில் சட்டம் இல்லையா? சட்டம் இருக்கிறதா இல்லையா? விஷம் தோய்ந்த இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது என்று சட்டம் இல்லையா? ஆத்திரமூட்டுகிற வகையில் பேசக்கூடாது என்று சட்டம் இல்லையா? மதவெறியை தூண்டிவிட்டு வன்முறைக்கு களம் அமைத்து கொடுக்க கூடாது என்று சட்டம் இல்லையா? சட்டங்கள் இருக்கின்றன. அப்படியானால் சட்டவிரோதமாக இந்த பேச்சுக்களை பேசியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை உங்களின் சார்பாக இந்த மேடையிலிருந்து நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் எப்போது பார்த்தாலும் தினசரி யாரையாவது தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்து கொண்டே இருக்கிறீர்கள். மோடியை விமர்சித்து விட்டார்கள், அமித்ஷாவை விமர்சித்து விட்டார்கள், பிஜேபியை விமர்சித்து விட்டார்கள் என்று எதற்கெடுத்தாலும் கைது செய்கிறீர்கள். ஆனால் சட்டத்தின்படி மிக மோசமான குற்றத்தை செய்திருக்கக்கூடிய இவர்கள் மீது எந்த கிரிமினல் நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரட்டை முகத்தை தான் இது தோலுரித்து காட்டுகிறது, அம்பலப்படுத்துகிறது என்பதை நான் முன்வைக்கிறேன். Therefore we demand, stop your empty talk to try and convince the world. Immediately arrest those responsible and release those you have wrongly arrested in Kanpur and in other areas. Release them and arrest those responsible for spreading hatred. எனவே எங்களது கோரிக்கை இதுதான். உலக அரங்கை சரி செய்வதற்காக அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வெற்று வார்த்தைகள் பேசுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். உடனடியாக வெறுப்பு பேச்சை பேசியவர்களை கைது செய்யுங்கள்.
இதை எதிர்த்து போராட்டம் நடத்திய கான்பூரை போல போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து வைத்திருக்கிறீர்களே, அவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இந்த மேடையின் சார்பாக நாங்கள் வைக்கிறோம். My dear friends, today there is another evidence in another part of India about the terrible consequences of the BJP RSS bulldozer, and that is Kashmir. BJP RSS புல்டோசர் அரசியலுக்கு இன்னொரு உதாரணம் இந்தியாவினுடைய மற்றொரு பகுதியிலே இருக்கிறது. அதுதான் காஷ்மீர் பிரச்சனை. On behalf of all of you, I think I am expressing your feelings when we express our strong solidarity with the minority community in Kashmir, the Kashmiri Pandits who today are facing targeted killings by terrorists, cowardly terrorists who are killing unarmed civilians. இந்த விஷயத்தை நான் முன்வைக்கும் போது உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேசுவதாகத்தான் நினைக்கிறேன். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாகத்தான் நான் பேசுவதாக நினைக்கிறேன். உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் காஷ்மீரிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்டுகள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய ஒருமைப்பாட்டை இன்றைக்கு தெரிவிக்க வேண்டும். கோழைத்தனமாக தீவிரவாதிகளால் இலக்கு வைத்து அங்கு பண்டிட்டுகள் வேட்டையாடப்படுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். In the last 3 months there have been 19 killings, targeted killings of women, of migrant workers, of shopkeepers, traders, employees, which is highly condemnable. But while we strongly condemn the terrorists and the militants and those who are backing them from across the border, the question we have to ask is, who is responsible for this situation in Kashmir today? கடந்த 3 மாதங்கள்ல 19 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பெண்கள், புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகள், அதே போல சிறு வியாபாரம் செய்பவர்கள், மத்தியதர வர்க்க ஊழியர்கள் என்று அனைத்து பகுதியினரும் சேர்ந்து 19 பேர் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தீவிரவாதிகளால் செய்யப்பட்ட இந்த படுகொலைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. தீவிரவாதத்தை எல்லை கடந்து நின்று ஆதரிக்கக்கூடிய சக்திகளும் கண்டனத்துக்குரியவை. இந்த நிலைமை, காஷ்மீரில் இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்பது பிரதான கேள்வி. In 2010, under the then UPA government, there was a PM package for Kashmiri Pandits to go back to the valley, and approximately 4,000 Kashmiri Pandits who were driven out of the valley in the 90s were rehabilitated as employees in Jammu and Kashmir. 2010 அன்றைக்கு யூபிஏ அரசாங்கம் தான் ஆட்சியில் இருந்தது. 90களில் பண்டிட்டுகள் குடியிருந்த இடத்தை விட்டு வன்முறையின் காரணமாக விரட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் உள்ளிட்ட தளங்களில் எல்லா விதமான நிவாரணங்களையும் உதவிகளையும் செய்து மீண்டும் காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு அவர்களுடைய குடியிருப்பிற்கு அவர்கள் போகலாம், ஒரு புனர் வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஏற்பாடு 2010 யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது செய்யப்பட்டது. From 2010 to 2022 we have not heard of this kind of targeted killing. 2010 இருந்து இப்ப 2022 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு இலக்கு வைத்து திட்டமிட்டு நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட கொலைகளை நாம் பார்த்ததில்லை. But the BJP RSS can never stomach a symbol of secularism. At the time of independence, Kashmir, a Muslim majority state, decided to go not with Pakistan in the name of an Islamic nation, but the people of Kashmir decided
to accede to India. And Kashmir, the only Muslim majority state in India, was a symbol of secularism. Whatever the problems, however Pakistan tried to destroy Kashmiriyat, Kashmir has always been a part of India. But what did the BJP do? It used its brute majority in parliament to abolish 370, special status of Kashmir, to destroy the state of Kashmir, to dismantle it as a state, to replace the elected state assembly with direct rule from Delhi under the Home Minister Amit Shah. And today, Kashmiri Pandits, desperate to leave Kashmir because it is the Home Ministry, it is the central government which has utterly failed through its bankrupt policy towards Kashmir to protect the Kashmiri people, whether Hindu or Muslim, from the armed attacks of the militants. Too much? பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் ஒரு மதச்சார்பின்மையினுடைய அடையாளமாக ஏதாவது இருந்தால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. சுதந்திர போராட்டத்தின் போது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த இந்த பிரதேசம் காஷ்மீர் என்பது பிரிவினையின் போது பாகிஸ்தானோடு போக விருப்பம் இல்லாமல், பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டோடு போக விருப்பம் இல்லாமல் இந்தியாவோடு இணைந்து கொள்கிறோம் என்று காஷ்மீர் மக்கள் அன்றைக்கு சொன்னார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படித்தான் இந்தியாவோடு அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த பிறகு அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் அதுதான். எனவே இந்தியாவை பார்க்கும்போது இந்திய மதச்சார்பின்மையினுடைய ஒரு அடையாளமாக காஷ்மீர் விளங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை சீர்குலைக்க, பாகிஸ்தான் தன்னுடைய பக்கம் இழுக்க, தீவிரவாதத்தை பயன்படுத்தி எண்ணற்ற முயற்சிகளை செய்தாலும் கூட காஷ்மீர் மக்கள் மிக உறுதியாக, விடாப்பிடியாக இந்தியாவின் பக்கம்தான் நின்றார்கள். இந்த போக்கிற்கு பிஜேபி கொடுத்த வெகுமதி என்ன? ஆர்எஸ்எஸ் கொடுத்த பரிசு என்ன? காஷ்மீர் என்கிற, ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே இல்லாமல் செய்கிற பரிசைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தார்கள். 370 என்கிற சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நீக்குவது என்கிற வெகுமதியைத்தான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வைத்து ஆட்சி நடத்துகிற மாநிலம் என்கிற அந்தஸ்தை சீர்குலைத்து டெல்லி ஆட்சியாளர்களுடைய, உள்துறை அமைச்சகத்தினுடைய, அமித்ஷாவினுடைய நேரடி ஆட்சியில் அந்த யூனியன் பிரதேசங்கள் இருப்பதை போன்ற நிலைமையைத்தான் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த பின்னணியில் இன்றைக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் பதட்டத்தோடும் விரக்தியோடும் இங்கிருந்து நாங்கள் போய்விடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்? காஷ்மீர் குறித்த பிஜேபியினுடைய கொள்கை ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த கொள்கை திவாலாகி போயிருக்கிறது. காஷ்மீர் மக்களை பாதுகாக்க வக்கற்ற கொள்கையைத்தான் இன்றைக்கு பிஜேபி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பண்டிட்டுகள் உள்ளிட்ட மக்கள் அங்கு தீவிரவாதிகளால் இலக்கு வைத்து கொல்லப்படும் போது அவர்களை பாதுகாக்க வக்கற்றவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் இருப்பதை பார்க்கிறோம். Therefore, restore the political process. Instead of doing that, they are starting a delimitation process to ensure that the minority character of the state assembly, the symbol of secularism in India, is destroyed. Shame on the BJP, shame on the RSS. They are responsible for the plight of the Kashmiri people, including the terrible plight of the Kashmiri Pandits. அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண முயற்சிக்காமல் எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக
சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யும் போது ஒரு தொகுதியிலே இஸ்லாமிய மக்கள் கூடுதலாக இல்லாத அடிப்படையில் அவர்கள் மறுவரையறையை தொகுதி மறு சீரமைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இப்படி செய்வதற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். இந்த போக்கின் காரணமாகத்தான் காஷ்மீரி மக்கள் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பண்டிட்டுகள் இன்றைக்கு இந்த தொல்லைகளை, துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். My dear friends, the people of this country want jobs. The people of this country want control of price rise. The people of this country want livelihood. The BJP government at the center is failing on every single fundamental issue of the people. Instead of setting up factories for manufacturing and giving jobs, the BJP has only one factory, and that factory is to manufacture issues of division. Today what they are doing, recently, my dear friends, I was in Karnataka. Whether it is hijab, whether it is halal, the issues of the people of Karnataka are marginalized, and such divisive issues are being manufactured. நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் உட்பட வேலை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு அனைத்து துறைகளிலும் படுமோசமான தோல்வியைத்தான் அடைந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை அவர்களால் தீர்க்க முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனம். அவர்கள் மக்களை பிரித்தாளுகிற அப்படிப்பட்ட கொள்கைகளைத்தான், பிரச்சனைகளைத்தான் இன்றைக்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம பல்வேறு இடங்கள்ல தொழிற்சாலைகள் வேண்டும், பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் சங் பரிவாரத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு தொழிற்சாலை இருந்தால் போரும். அந்த தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் என்பது மக்களை பிரிக்கிற பிரச்சனைகள் என்பதைத்தான் அவர்கள் அந்த தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே நான் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றேன். அங்கு என்ன பிரச்சனை? ஹிஜாப் என்கிறார்கள், ஹலால் என்கிறார்கள். கர்நாடக மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் மக்களை பிரிக்கிற இப்படியான பிரச்சனைகளைத்தான் அங்கு பாரதிய ஜனதா கட்சி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. Now they are changing all the textbooks. They removed Bhagat Singh. They removed Periyar. They removed Narayan Guru. All the social reformers who fought against Manuvad, who fought against Manusmriti. And in their place, they are bringing the RSS icons who were compromising with the British. பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாட புத்தகங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பகத்சிங் பற்றிய குறிப்பு நீக்கப்படுகிறது, பெரியாருடைய குறிப்பு நீக்கப்படுகிறது, ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றிய குறிப்பு நீக்கப்படுகிறது. மனுவாதத்தை எதிர்த்து, மனுஸ்மிருதியை எதிர்த்து சமூக சீர்திருத்தத்திற்காக போராட்டங்கள் நடத்திய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் புத்தகங்களிலிருந்து காணாமல் போகிறார்கள். அந்த இடத்தில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவர்களுடைய தலைவர்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோடு, வெள்ளை ஏகாதிபத்தியத்தோடு வெட்கமில்லாமல் சமரசம் செய்து கொண்ட அவர்களது தலைவர்களை பாட புத்தகங்களில் ஒரு முக்கிய ஆட்களாக முன்வைக்கிறார்கள். All over India, young girls are wearing the hijab and going to school and colleges. Here in Tamil Nadu, in Kerala, in all the states around Karnataka, and they are doing so well. It is a shame today that in the name of hijab and banning of hijab, the BJP government is denying young Muslim girls the right to education. If a Sikh boy can wear a turban to school or to college, that is part of the uniform, then why can't a girl wear a hijab? This is what targeting means, and this is what the BJP RSS game is. கர்நாடகாவிலே இளம் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவதை பற்றி மிகப்பெரிய சர்ச்சை கிளப்பப்படுகிறது. நம்ம தமிழகத்தில்
பல பள்ளிக்கூடங்கள்ல ஹிஜாப் அணிந்துதான் இஸ்லாமிய மாணவிகள் செல்கிறார்கள். கேரளாவும் அப்படித்தான். கர்நாடக மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இது சீருடையாகத்தான் கருதப்படுகிறது. சர்வசாதாரணமாக ஹிஜாப் அணிந்துதான் அந்த இஸ்லாமிய மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை ஹிஜாபை தடை செய்வது என்கிற பேரில் உண்மையிலேயே அவர்கள் செய்வது என்ன? இளம் இஸ்லாமிய மாணவிகள் கல்வி கற்பதற்கான உரிமையில் அவர்கள் கை வைக்கிறார்கள். கல்வி கற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் சீர்கெடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். சீக்கிய மதத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு போகும்போது டர்பன் அணிந்து போவதில்லையா? அது சீருடையின் பகுதி என்று சொல்லப்படுவதில்லையா? அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஹிஜாபும் சீருடையினுடைய பகுதிதான் என்று ஏற்றுக்கொள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ் மறுக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வைத்து மக்களிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைபிடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And now the latest issue are the places of worship, targeting that. You have heard from our previous speaker about the 1991 Act which protects places of religious worship to maintain the status quo as it was at the time of India's independence in August 1947. அண்மையில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு, அந்த பிரச்சனையை குறிவைத்து அவர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய உரையாற்றிய பேச்சாளர் கூட 1991 பிறப்பிக்கப்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் பற்றி குறிப்பிட்டார். அந்த சட்டத்தினுடைய அடிப்படையான அம்சம் என்ன? சுதந்திரத்தின் போது 1947 இந்த வழிபாட்டு தலங்கள் யார் யாருடைய எந்தெந்த மதத்தினுடைய தலங்களாக இருந்ததோ அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய அடிப்படையான ஷரத்து. I'm not going to repeat that point. But the question is, why look at history selectively? When the Supreme Court has said that you cannot correct a historical wrong, a perceived historical wrong which occurred centuries ago, in 2022, it has to be resolved in the framework of the Constitution of India. And yet, we are seeing case after case. BJP, RSS, we want to ask you, learn your history. If you are talking about the destruction of religious places of worship, what happened in the past when Buddhist places of worship were destroyed by those who were promoting anti-Buddhist Hindutva? What happened to those places of worship of the Jains which were destroyed? It was Swami Vivekananda who himself said that the Jagannath temple in Puri was originally a Buddhistic place of worship. Let the RSS Mr. Mohan Bhagwat answer. Don't look at history selectively. Don't mention history, because in that history you will find many examples of how religions like the Buddhist believers or the Jain believers, their places of worship had been destroyed by those who believed in Sanatan Dharma. So don't talk about history in such a selective way. This will not be good for India. It will end in more and more disputes, problems for the people of India. எனக்கு முன்னாலே பேசிய நண்பருடைய உரையின் அம்சங்களை நான் திரும்பவும் சொல்ல போறது கிடையாது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன என்பதுதான், வரலாற்றை ஏன் பாகுபாட்டோடு இவர்கள் பார்க்கிறார்கள்?
என்பதுதான். ஒன்றை எடுக்கிறார்கள், ஒன்றை எடுக்க மறுக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த சட்டம் வருகிற காலத்திலேயே சொன்னது, வரலாற்று பிழைகளை, பல நூறாண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாற்று பிழைகளை சரி செய்வதற்கான முயற்சியில இப்போதைக்கு இறங்குவது பொருத்தமல்ல. எப்பவோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இது இடிக்கப்பட்டது, அது கட்டப்பட்டது என்பதை 2022 நம்ம எப்படி சரி செய்ய முடியுங்கிற கேள்வியை அன்றைக்கு உச்சநீதிமன்றமும் கேட்டது. எனவே இது சம்பந்தமான பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அரசியல் சாசனம் என்கிற அந்த சட்டகத்திற்குள்ளாக நின்றுதான் நாம் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறுதலித்து ஏராளமான வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. பிஜேபி RSS பார்த்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், முதலில் வரலாற்றை நீங்கள் ஆழ்ந்து படியுங்கள் என்றுதான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். உண்மையிலேயே வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டு வேறொரு வழிபாட்டு தலம் அங்கு உருவாக்கப்பட்டது என்கிற பிரச்சனையை நீங்கள் எடுத்தால், ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறோம், எல்லா பிரச்சனைகளையும் பாருங்கள். உதாரணமாக புத்த விகாரங்கள் இருந்த பல இடங்கள் சிதைக்கப்பட்டு இன்றைக்கு இந்துத்துவா பேசுபவர்கள் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வழிபாட்டு தலங்கள், புத்த விகாரங்கள் சிதைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் ஜைனர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இதே போல இடிக்கப்பட்டு வேறு மதத்தினுடைய அந்த கட்டடங்கள், கட்டுமானங்கள் என்பது வந்திருக்கின்றன. விவேகானந்தர் அவர்களே சொல்லி இருக்கிறார், பூரியிலே இருக்கக்கூடிய ஜெகநாதர் ஆலயம், பூரி ஜெகநாதர் ஆலயம், அங்கே ஒரிஜினலாக புத்தர்கள் வழிபடக்கூடிய, புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம் தான் இருந்தது, அதன் மீதுதான் பூரி ஜெகநாதர் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று விவேகானந்தர் அவர்களே சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு மக்களை பிரிப்பதற்காகத்தான் இதை எடுக்கிறார்கள், ஒன்றை எடுக்கிறார்கள், ஒன்றை எடுக்க மறுக்கிறார்கள். எனவேதான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், வரலாற்றை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசுவதாக இருந்தால் புத்த விகாரங்கள், ஜைனர்களுடைய வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்பட்டதையெல்லாம் சேர்த்து பேசுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். எனவே வரலாற்றை சிதைத்து பிறழ வைத்து மக்களிடையே பிரிவை ஏற்படுத்துவதற்காக வழிபாட்டு தலங்கள் பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, இது இந்தியாவுக்கும் நல்லதல்ல, இந்திய மக்களுக்கும் நல்லதல்ல என்பதை குறிப்பிடுகிறோம். And all this is being done in the name of nationalism, in the name of the interests of the country. In fact, they are destroying the spirit of nationalism, of patriotism, by linking nationalism with the majoritarian view of a particular religion of Hindutva. To be patriotic is to be an Indian. To be patriotic is to fight for every Indian. To be patriotic is to protect and defend the Constitution of India. But what does the BJP RSS say? That old two-nation theory floated by Savarkar in 1937. The first person who said there are two nations, Hindu and Muslim in India, that was not Jinnah. It was Savarkar who first said it in 1937. And today, that RSS ideology, that only it is the majoritarian religion which is the real nation of India, and it is only members of that religion who can be nationalist. They are playing what freedom fighters recognized at the time of the freedom struggle. The British slogan, the British tactic, the British method of divide and rule. That is what the BJP RSS is doing today. அத்தனை விஷயங்களையும் பிஜேபி RSS எந்த பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா, தேசியம் என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசியம் என்ற பெயரில் இவர்கள் நடத்துகிற அராஜகங்கள் எல்லாம் உண்மையிலேயே தேசபக்தி, தேசியத்தினுடைய உண்மையான உள்ளடக்கத்தை சீர்குலைப்பதாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிற தேசியம் என்பது பெரும்பான்மை மத கோட்பாடுகளின் அடிப்படையில், இந்துத்துவ அடிப்படையில் விஷயங்களை முன்வைப்பதுதான் இவர்கள் சொல்லுகிற தேசியம். உண்மையிலேயே தேசபக்தி என்றால் என்ன? இந்தியராக இருப்பது, ஒவ்வொரு இந்தியருடைய நல்வாழ்க்கைக்காகவும் பாடுபடுவது, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது, இதுதான் தேசபக்தியினுடைய அடையாளம்.
ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய தேசபக்தி என்பது மக்களை பிரிக்கிற தேசபக்தியாக இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் என்கிற அந்த இரு தேசங்கள் குறித்த அந்த பிரிவினை சம்பந்தமான விஷயத்தை முதலில் முன்வைத்தது ஜின்னா என்று பல பேர் நினைக்கிறார்கள். உண்மையிலேயே ஜின்னா பேசுவதற்கு முன்னால் சாவர்கர் தான் 1937 இரண்டு தேசங்கள் என்று குறித்த அந்த அம்சங்களை அவர் முன்வைத்தார். எனவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இதுதான். பெரும்பான்மை மத கோட்பாடுகளின் அடிப்படையில் அந்த மதத்தில் இருப்பவர்கள் தான் குடிமக்களாக இருக்க முடியும், மற்றவர்கள் குடிமக்களாக இருக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். பிரிட்டிஷ் நம்மை ஆளும் போது என்ன உத்தியை முன்வைத்தார்களோ, பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைட் அண்ட் ரூல், அதே உத்தியை தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. And I want to remind all the leaders of the BJP RSS, who was the first person who raised the slogan of complete independence for India? When BJP RSS's ancestors were playing the British game of divide and rule, it was a communist charter of demands to the 1921 Ahmedabad session of the Congress in 1921, in which a delegate to the Congress session, influenced by the communist demand for complete independence, which at that time Gandhiji had said was impractical, he was the first to move the resolution for complete independence of India. We remember him today, Maulana Hasrat Mohani, the first Indian who first moved the resolution for the complete independence of India. That is patriotism, Modi ji. That is patriotism, Amit Shah ji. We don't have to prove our patriotic credentials to those who were busy dividing the people of India. And therefore, my dear brothers and sisters, today it must be our pledge, unmask this fake nationalism of the BJP RSS. As true patriotic Indian citizens, each one of us today stands up to say no to this bulldozer, because it is not just the minorities who are under attack. Today they are the target, but the real target is the Constitution of India, the secular democratic fabric of India, and to save and protect that, it is the duty of each and every one of us, and that is the pledge we take today. I thank you very much. I thank the organizers of this meeting. Inqilab Zindabad, People's Unity Zindabad. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகைராக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பூரண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதலில் முன்வைத்தது யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் இன்றைய பிஜேபியினுடைய அந்த கால முன்னோடிகள் எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருந்த சூழலில் 1921 காங்கிரசினுடைய அகமதாபாத் அமர்விலே, அந்த மாநாட்டிலே பூரண சுதந்திரம் என்பதை முன்வைத்தது யார் என்று பாருங்கள். கம்யூனிஸ்டுகள் தான் இந்த முழக்கத்தை முதலில் முன்வைத்தது. ஆனால் இந்த அமர்வில் அங்கு சென்ற ஒரு பிரதிநிதி கம்யூனிஸ்டுகளுடைய இந்த முழக்கத்தில் அவரும் ஈர்க்கப்பட்டு அந்த அகமதாபாத் அமர்விலே, அவர் அந்த மாநாட்டிலே கம்யூனிஸ்டுகளுடைய இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்தார். இந்த கோரிக்கை கம்யூனிஸ்டுகளால் பூரண சுதந்திரம் என்பது முன்வைக்கப்பட்ட போது காந்திஜி உட்பட இதெல்லாம் யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, இதையெல்லாம் உடனடியாக கொண்டு வர முடியாது என்கிற கருத்தை தான் தெரிவித்திருந்தார். இப்படி பூரண சுதந்திரம் நடக்காது, முடியாது என்று பலர் கூறிக்கொண்டிருந்த சூழலில் அதை முதலில் அந்த மாநாட்டில் முன்வைத்தது மௌலானா ஹஸ்ரத் மொஹானி என்கிற இந்தியர். இதைத்தான் நாம் பெருமையோடு முன்வைக்க விரும்புகிறோம். இதுதான் தேசபக்தி மோடி அவர்களே, இதுதான் தேசபக்தி அமித்ஷா அவர்களே,
எங்களுடைய தேசபக்தி எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு நாங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பின்னால் போய்கொண்டிருந்த உங்களிடமிருந்து எங்களுக்கு தேசபக்திக்கு சான்றிதழ் வரவேண்டிய அவசியமில்லை. எனவே இந்த சூழலில் சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திலே நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். பிஜேபி RSSனுடைய போலியான தேசியம் என்கிற அந்த முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். இந்த தேசத்தினுடைய நாட்டினுடைய உண்மையான தேசபக்தர் என்கிற முறையில் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட புல்டோசர் அரசியலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். இந்த புல்டோசர் அரசியல் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரானது. எனவே இவர்களிடமிருந்து தேசத்தை பாதுகாக்கிற அந்த உன்னதமான கடமையை செய்கிற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்கிற அடிப்படையில் உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிருந்தா அவர்கள் புரட்சி ஓங்குக, மக்கள் ஒற்றுமை ஓங்குக என்று சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். And thank you, Comrade Vasuki, for your wonderful translation.